இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏசியில வந்து நம்ம எப்படி மல்டிமீட்டர் வச்சு, நம்ம வீட்டுக்கு வர வோல்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து செக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 வோல்ட்டுன்னு ஒன்று இருக்குது, 750 வோல்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எதை செட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம 200 வோல்ட்லாம் செட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்து 200க்கு மேலே தான் வந்து வோல்டேஜ் வரும். ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 750ல் செட் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் வந்து 750ல் செட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க ஹெவின்னு காட்டுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 டெர்மினல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸோட பிளக் ஹோல்டரில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஒன்று, பேஸில் ஒன்று இப்போ வச்சுட்டேன். கரெக்டாக மெஷர்மெண்ட் காட்டுதா? ஸோ 249 வருது. அப்போது 250 வோல்டேஜ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கரண்ட் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி வந்து நம்ம மெஷர் பண்ணணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னா 249 சம்திங் வருது. அப்படி வந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வந்து 250 வோல்டேஜ் வருதுன்னு அர்த்தம். ஓகேவா? எப்பயுமே எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் முன்னும் பின்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் கீழே இறங்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? எப்பயுமே 250 அதுக்கப்புறம் வந்து 200 இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்காது வேல்யூ எப்பயுமே. ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும்.